அது ஆக்சுவலாக முதல்வன்லேருந்து ஒரு பல படங்கள அட்மாஸ்பியரில் நிற்கிற மாதிரியே கேரக்டர் கிடச்சிட்டு இருந்து அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. தீனா படத்தை அஜித் சார் வந்து பண்ண போகிறதா கேள்விப்பட்டு டைரக்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தேன். ஏஆர் முருகதாஸ் சார் போய் பார்த்தேன். அப்போ அவர் வந்து ஓகே, உங்களை மாதிரியே எனக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுது, கூப்பிட்டு வர முடியுமான்னாரு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு கூப்பிட்டு போய் காமிச்சு அதில் ஒரு 7 பேர் செலக்ட் ஆனாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு அஜித் சார் கூட ரைட் ஹேண்ட் வந்து மகானே சங்கர் அண்ணன். ஓகே. என்னை கூப்பிட்டு டைரக்டர் வந்து சம்பத் அண்ணன் வந்து ரைட் ஹேண்டில் இருப்பார் அஜித் சாருக்கு, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருங்க, லெஃப்ட் சைடில் இருங்க, 2 பேரும் இதை வந்து படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கங்க, மற்றவங்களாம் அப்படியே பின்னாடி அப்படியே நிற்கிற மாதிரி பார்த்துங்க அப்படின்னு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். தீனா பார்த்துருக்கேன். பெருசாக டைலாக் இருக்காது எனக்கு, ஓகே. ஆனால் ஃபேஸ் வந்து என்னை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்த்தது வந்து ஃபெமிலியர் அந்த ஃபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தீனா தான்.